வணக்கம் நிகிதா. அரூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் குறித்து பாஜகவினர் அவதூறாக பேசியதாக தெரிவித்த விசிகாவினர் பாஜக கட்சி கொடிகளை பிடுங்கி பாஜகவினர் மீது செருப்பு வீச்சு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக தருமபுரி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இன்று அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சியிலான அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சியினரும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு தமிழக முதல்வர் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில மகளிர் உரிமை தொகை, அதே போல தற்போது வழங்கப்பட்டு வரும் 5000 ரூபாய், மாணவர்களுக்கு வழங்கப்படும் லேப்டாப் போன்ற பல்வேறு கருத்துக்களை விமர்சனங்களாக முன்வைத்து தமிழக முதல்வரை சாடினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பற்றி பாஜகவினர் அவதூறாக பேசியதாக தெரிவித்து அருகே இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரண்டு வந்து தங்கள் தலைவர் மீது அவதூறாக பேசுவதை நிறுத்த வேண்டும், இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் கூட்டத்தை நடத்தவிட மாட்டோம் என தெரிவித்து பாஜகவினருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்கள் தலைவரின் மீது தேவையில்லாமல் தேவையற்ற விமர்சனங்களை வைப்பதற்கு பாஜக கட்சிக்கும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் உரிமை இல்லை. தங்கள் தலைவர் பட்டியல் இனத்திற்காக பாடுபடுவார், ஆனால் பாஜகவினர் அப்படி அல்ல என தெரிவித்தனர். அப்போதுதான் பாஜகவினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளா ஆத்திரம் அடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் பாஜகவினர் தாக்க முற்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை நடுவில் நட்டு வைக்கப்பட்டிருந்த பாஜக கட்சி கொடி பிடுங்கியிருந்து பாஜக நிர்வாகிகள் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செருப்புகளை வீசி எறிந்தனர். மேலும் அதிலிருந்த இளைஞர் ஒருவர் கற்களை எடுத்து தாக்க முற்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அருகில் இருந்த காவல்துறையினர், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைப்பு செயலாளர் ஆர் முருகன் உள்ளிட்டோர் 2 கட்சியினரையும் சமாதானப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பாஜகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் குறித்து நாகரிகம் இல்லாமல் பேசியதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பாஜக கட்சி கொடிகளை பிடுங்கி எறிந்து கற்களை வீசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அரூர் காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நாளை இது குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவித்து புகார் மனு அளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.